இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேகோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பீகார் எலெக்ஷன். இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரியும்ல பீகார் எலெக்ஷன் நடக்கிறது 2025 பீகார் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்து பாஜக தான் வென்றிருக்கிறாங்க. பாஜக எப்படி ஜெயிச்சாங்க, என்ன நடந்துச்சு, ஏன் அப்படின்னா ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி வந்து சரித்திரத்தில் இல்லாமல் ஏகப்பட்ட ஓட்டு விழுந்திருக்காம, அதுவும் எஸ்ஐஆருக்கு அப்புறம் இப்படி ஒரு செயல் ஒன்று நடந்திருக்கு. எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அப்படி என்னதான் சாதனை புரிஞ்சிச்சு, யார் தான் அதிகமாக ஓட்டு போட்டா அப்படின்றதையும், எப்படி பாஜக ஜெயிச்சாங்க அப்படின்றதையும் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எப்படி பாஜக ஜெயிச்சாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. ரெண்டாயிரத்தி 25 இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா 2026, அங்கே பீகாரில் 2025 சட்டமன்ற தேர்தல் வந்து சூப்பராகவே நடந்து முடிஞ்சிருச்சு. வழக்கம் போல வந்து பாஜக வந்து ஜெயிச்சிட்டாங்க. பாஜக இந்த கூட்டணி தான் வந்து ஒரு பயங்கரமான வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு உச்சத்தின் ஒரு மகிழ்ச்சியோட சொல்லிக்கலாம். ஏன்னா பாஜக ஜெயிச்சிருச்சு, பாஜக அந்த ஜேடியு கட்சி வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்றது வந்து இப்போ வந்து அப்படியே பாஜக காரங்க எல்லாமே ஒரு மாதிரி குஷியில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்ன சாதனை புரிஞ்சிச்சு, இந்த எலெக்ஷனில் அப்படி என்னதான் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஏகப்பட்ட பசங்களை, அதாவது ஆண்களை தாண்டி முக்கால்வாசி பேர் ஓட்டு போட்டது இல்லை பெண்களாம். அதாவது பீகாரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள்லாம் அதிகமாக ஓட்டு போட வரமாட்டாங்க அப்படின்றது ஒரு உண்மை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ வந்து அதிகமாக வந்து பெண்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது தான் இந்த முறை வந்து பாஜக செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 66.9% தான் பெண்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா இந்த வாட்டி 71.9, 66 எங்க இருக்கு, 71 எங்க இருக்கு, பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லாதீங்க. அதாவது பர்சன்டேஜ், அதான் நான் சொல்றது பர்சன்டேஜ் கணக்கு, பர்சன்டேஜ் படி இவங்க இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இதே ஆண்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 62.8 புள்ளிகள் வந்து இது வரைக்கும் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த முறை அதிகமாக ஒரு 8.8% வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ பார்த்தோம் அப்படின்னா 70.16% அவங்க வந்து இந்த வாட்டி அந்த ஓட்டை வந்து எடுத்திருக்காங்க. அதாவது இது வரைக்கும் நடந்த எலெக்ஷனில் விட இந்த தடவை வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி ஓட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் பெண்களோட ஓட்டு எண்ணிக்கை வந்து ஒரு பயங்கரமான உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பெண்கள் வந்து பாய்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ண போயிட்டாங்க அப்படின்றதான் சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து ஓட்டு எண்ணிக்கை வந்து பார்த்தோம்னா மொத்தமாக, அதாவது எஸ்ஐஆர்ல வந்து ஏகப்பட்ட ஓட்டு ஐடி வந்து கேன்சல் பண்ணாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த தாக்கம் தான் இப்போ தமிழ்நாட்டிலையும் வளர்ந்துகிட்டு இருக்குல்ல. அதாவது எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர், அதாவது இப்போ வந்து நேபாளிலேருந்து வந்தவங்க, மகாராஷ்டிராலேருந்து வந்தவங்க, அந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஓட்டர் ஐடி கொடுத்துருந்தாங்க. அது வந்து கொடுக்கக்கூடாதான். அவங்க அங்கேயும் ஓட்டு போட்டு இங்கேயும் ஓட்டு போட்டு, இங்கேயும் ஓட்டு அங்கேயும் ஓட்டு, அங்கேயும் நோட்டு இங்கேயும் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்திருப்பாங்களாட்டிருக்கு. அதாவது இதோட பெரிய ஜோக் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இறந்து போனவங்களே நிறைய பேர் ஓட்டர் ஐடி வச்சு இனிமேல் ஓட்டு போட்டுருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா டக்குன்னு வந்து மறு வச்சுட்டு போய் ஒரு ஓட்டு போடுறது, மொட்டை அடிச்சுட்டு போய் ஒரு ஓட்டு போடுறது, மீசியை அடிச்சுட்டு போய் ஒரு ஓட்டு போடுறது, சட்டையை மாதிரி போய் ஒரு ஓட்டு போடுறது, அந்த மாதிரி நிறைய வேலைகள் எல்லாமே பீகாரில் வந்து நடந்திருக்கு போல. அது தடுக்கிறது தான் எஸ்ஐஆர் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. எஸ்ஐஆர் அந்த ஒரு ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் மொத்தமாக வந்து ஓட்டுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆண்களோட ஓட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.93 கோடி, இதே பெண்களோட ஓட்டு வந்து பார்த்தோம்னா 3.51 கோடி. இதுதான் வந்து எஸ்ஐஆருக்கு அப்புறம் எடுத்த அந்த சென்சார் எடுப்பாங்கல்ல, அதாவது இத்தனை ஓட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்கல்ல. 3.93 கோடி வந்து பசங்களுக்கும், அதாவது 3.51 கோடி வந்து பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சென்சாரில் வந்து எடுத்து பிடிச்சிருக்காங்க. அதாவது எஸ்ஐஆருக்கு அப்புறம் இவ்வளோ இருக்குது அப்படின்னா அப்போ எஸ்ஐஆருக்கு முன்னாடி எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா என்னென்ன நடந்திருக்கு உள்ள, அது வந்து எந்த கட்சி பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஒன்று பாஜக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களே ஏன் எஸ்ஐஆர் கொண்டு வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் நமக்குள்ளே வருது. ஒருவேளை காங்கிரஸ் பண்ணியிருப்பாங்களோ, இருக்கலாம். என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரில. இதுக்கு ஒரு தனிப்படை அமைச்சு வந்து கண்டுபிடிச்சாதான் தெரியும் யார் இந்த ஊழல்லாம் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 42.34 லட்சம் தான் வந்து அந்த யாராக இருக்குன்னா பசங்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம். அதாவது 42.34 லட்சம் பேர் தான் வந்து அங்கிட்ட அதிகமாக இங்கிட்ட அதிகமாக இருக்கிறாங்க. ஒருவேளை வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பெண் குழந்தை நிறைய பிறந்துச்சு அப்படின்னா பீகாரில் வந்து பசங்களையும் மிஞ்சி பெண்கள்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த நம்ம நிறைய வந்து இந்த காமெடி ரீலா, அது உண்மையான ரீலா அப்படின்லாம் தரல. ஏதாச்சும் ஒரு நாட்டு பேரை சொல்லி வந்து இங்கே வந்து பெண்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அங்கே வந்து ஒரு மகன் இரு கல்யாணம் பண்ண வேண்டியது வந்து கட்டாயமாக உள்ளது. அதே மாதிரி வெளியூர்லேருந்து போய் அங்கே ஏதாவது கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பணம் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து இப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் எல்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரி குடிசைகள் பீகாருக்கும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரி பசங்களுக்கு பெண்கள் ஈக்குவலாக வரதோட அப்படியே மேலே அப்படியே லைட்டாக அப்படி ஏறி போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் எதுவுமே சொல்லலை,
பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த மாதிரி அதிகமாகுதா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ வந்து எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியணும்ல. பசங்கள்ல எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, பெண்கள்ல எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல. அதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது 2.52 கோடி பெண்களும் 2.47 கோடி ஆண்களும் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து உமன் வந்து பீட் பண்ணிட்டாங்க. அதாவது 2.52 கோடி உமன்ஸ் போட்டாங்க. மென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.47 கோடி போட்டிருக்காங்க. ஏன் பசங்க வந்து கொஞ்சம் வீட்டில் தூங்கிட்டாங்க, சோம்பேறித்தனத்தை தூங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சரித்திரத்திலேயே இதுதான் முதல் முறையாக ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் சரி போய் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓட்டு போட்டாங்க. என்னடா ஓட்டு போட்டாங்கன்றது எதனால இப்படி ஓட்டு போட்டாங்க, எதனால மாற்றம் வந்துச்சு அப்படின்னு தான் கேட்குறீங்க. கொந்தளிக்கிறீங்களா? டீட்டெயிலாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று வெளியே வந்துச்சு. என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த லேடிஸ்க்கான ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது சுயதொழில், அவங்க சுயதொழில் பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் ஒன்று வந்து நரேந்திர மோடி அவர்களால் வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று ரெடி ஆகப்பட்டுச்சு. அதில் வந்து என்ன ஸ்கீம், வாட் இஸ் த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கும் தலா 10,000 ரூபா கொடுத்தாங்க. எவ்வளோ? 10,000 ரூபா. எதுக்காக அப்படின்னு பார்த்தா அவங்களோட சுயதொழிலை வந்து ஆரம்பிச்சுக்கிறதுக்காக. கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு முன்னாடியே 75 லட்சம் பேருக்கு தலா 10,000 ரூபா போயிருக்கு. 75 லட்சம் இன்ட்டு 10,000 கண்டிப்பாக லேட் ஆகும். நீங்களே கால்குலேட்டர் போட்டு பார்த்துங்க. சரியா? 75 லட்சம் பேருக்கு தலா 10,000 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காக கொடுத்தாங்க? பெண் வந்து சுயதொழில் பண்ணணும் அப்படின்னு. வாய்ப்பே கிடையாது. என்னன்னா அவங்களுக்கே தெரியும். ஏன்னா செப்டம்பர் 22ஆம் தேதி தான் அந்த ஸ்கீமை போட்டு பணத்தை வந்து கொடுத்துட்டாங்க. செப்டம்பர் 22 தான் வந்துருச்சு பக்கத்தில் எலெக்ஷனு. இப்போ கொடுத்தா தான் நம்ம தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மென்டாலிட்டி, ஒரு ஸ்ட்ராங்கான அந்த அரசியல் அறிவுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி வச்சு செப்டம்பர் 22ஆம் தேதி அதாவது பீகாரோட முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமார் இவர் மூலியமாக தான் இந்த பணம் எல்லாமே போடப்பட்டுச்சு. இவர் வந்து என்ன பார்த்தோம்னா ஜேடியு இந்த கட்சியை சேர்ந்தவர், அதாவது பாஜகவோட கூட்டணி அந்த கட்சியில் சேர்ந்தவர். இவர் தான் முதலமைச்சராக இருக்காரு. அவரோட தலைமையில் வந்து இந்த ஸ்கீம் வந்து அவரோட அக்கௌண்ட்லேருந்து செப்டம்பர் 22ஆம் தேதி அவர்கிட்ட இருந்து மக்களோட அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாகவே போயிருக்கு. எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதாவது மக்கள் வந்து ஒரு பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு மாதிரி ஓகே இந்த ஆட்சி இந்த மக்கள் நல்லது செஞ்சிடும். ஏன்னா ஒருத்தருக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. பீகாரில் வந்து 10,000 ரூபான்றதே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை 10,000 ஒரு சிங்கிள் பேமெண்ட்டாக 10,000 கொடுத்துட்டாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு எதுக்காக அந்த 10,000 கொடுத்தாங்க அப்படின்னா வீட்டில் பொங்கி சாப்பிட்றது கிடையாது. அதாவது 10,000 எதுக்கு அப்படின்னா அந்த சுயதொழில் அப்படின்னு சொன்னல. சுயதொழில்னா என்ன சுயதொழில், அப்புறம் பெண்களுக்கு என்ன சுயதொழில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது விவசாயம், அந்த டெய்லரிங்கு, அதுக்கப்புறம் நெசவு, இந்த ஆடு மாடு அதெல்லாம் வாங்கி அதை பராமரிப்பாங்கல்ல. அதாவது இப்போல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆட்டு புழுக்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அது வந்து ஒரு மருந்தாயிருச்சு, அதுக்கப்புறம் உரமாயிருச்சு. அப்புறம் மாடு வாங்கினாங்க அப்படின்னா அது மாடு போடுற சாணத்துலேருந்து அது கொடுக்குற கோமியம் வரையும் எல்லாமே இப்போ வந்து ஒரு மெடிசன் ஆயிடுச்சுல்ல. அதனால வந்து அது மூலியமாக அவங்களுக்கு எல்லாம் இன்கம் வர ஸ்டார்ட் ஆயிரும். அதனால தான் வந்து இந்த 10,000 ரூபா, இந்த 10,000 ரூபாயை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு வந்து உங்களோட சுயதொழில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அது மட்டும் அதை கொடுத்துட்டாங்களே, அப்போ மக்களையே அவங்களுக்கு ஓட்டு போடணும், ஏன் ஏமாத்திட்டு போயிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க என்ன சுயதொழில் வந்து பார்த்துட்டு இருக்காங்கிறத நோட் பண்ணி 6 மாதம் கழிச்சு 2 லட்சம் ரூபா கொடுக்க போறாங்க. எதுக்காக? இதை டெவலப் பண்ணுறதுக்காக. அதாவது இப்போ தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து ஒரு சுயதொழில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆட்சி அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ இவங்க 6 மாசத்துக்கு இதை அவங்க பராமரிச்சு இவங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் அந்த 2 லட்சம் ரூபா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த பிளான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருச்சா? அவங்க பண்ண பிளான் இதுதான். அதாவது முதல்ல 10,000 ரூபா கொடுத்துட்டாங்க, கொடுத்து வந்து அவங்கள வாங்கிட்டாங்க. சரியா? இப்போ வந்து அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு போட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய 2 லட்சம் ரூபா அவங்களுக்கு வேணும். இது ஒரு பயங்கரமான ஒரு பக்காவான பிளான்ல அவங்களுக்கு வந்து எப்படியும் கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஆனாலும் அவங்க வந்து நல்ல பார்ட்டியோ கெட்ட பார்ட்டியோ அது வந்து ஒருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளானிங் வந்து யாராச்சும் பண்ணுவாங்களா? அதாவது இந்த வருஷம் இந்த 2026 இந்த மாதிரி யாரும் பிளான் பண்ணாங்க அப்படின்னா முடிஞ்சே போச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பிளானிங் வந்து பிஜேபி அங்கே பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமை வந்து கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள். அவர் தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து கொடுத்துருக்கு. அதாவது இவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 75,000 கோடி கிட்டத்தட்ட 75,000 கோடி இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து ஜேஆர்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி வந்து இவரை எதிர்த்து
ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, மக்கள் வந்து இந்த ஊழல் ஆட்சிக்காகவும், இந்த எப்படி சொல்றது, இந்த அடிமை ஆட்சிக்காகவும், அதாவது ஏமாத்துக்காரங்க, ஊழல், அடிமை இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கிற ஒரு ஆட்சிக்காக வந்து இவங்க வந்து மயங்கிட்டாங்க, இவங்க வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க, இவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் நரேந்திர மோடி மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காரு. என்ன பண்ண, இவ்வளவு பணம் கொடுத்து நீங்க மக்களை வாங்குறீங்க, இவ்வளவு பணம் கொடுத்து இவ்வளவு ஸ்கீம் நீங்க கொண்டு வரீங்க, இருந்தாலும் இப்போ வந்து பீகார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரோடு வந்து டேமேஜா இருக்கு, நிறைய பாலங்கள் வந்து சரியில்லை, இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளங்கள் வந்துச்சு அப்படின்னா யாராலையும் வந்து பீஸ்ஃபுல்லாக போக முடியல, இப்போ தான் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு வச்சும் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. ஏன்னா பாஜக மறுபடியும் பீகாரில் வந்து தாமரை மலர விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதான் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் வந்து தாமரை மலராது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பீகாரில் வந்து தாமரை மலரும். அங்கே தண்ணி இல்லாமல் இருந்தாலும் சரி, எது இல்லாமல் இருந்தாலும் சரி, அங்கே தாமரை மட்டும்தான் மலருன்றது தான் இங்கே ஒரு உண்மை. அதாவது சொல்லுவாங்கள்ல, அதாவது இந்த ஒரு ஒரு சூர்யா படத்தில் வந்து சொல்லுவாங்க, அது என்ன படம், அது பிதாமகனில் அதை அவன் கோலி சுற்றிட்டு இருப்பான், நான் பார்த்துருக்கீங்களா? சுற்றிட்டு அடிக்கிறப்போ வந்து ஹீரோயினுக்கு உழுவாத மாதிரியே அவன் சுற்றுவான். அவன் வந்து மனோபாலா சார் வந்து சொல்லியிருப்பார், அது எதுக்கு சுற்றிக்கிட்டு அப்படியே வைக்க வேண்டியதுனே, அதைத்தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் இதுக்கு வச்சுக்கிட்டு பிஜேபி தான் ஜெயிக்க போகுதுன்னு தெரியுமே அப்படின்ற மாதிரி தான் இந்த எலெக்ஷன் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதாவது பிஜேபி தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது வந்து பிஜேபிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், பிஜேபி தான் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற. ஆப்போசிட்டில் இருக்கிற காங்கிரஸும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. பீகாரில் இருக்கிற மக்களுக்கு சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு சரி, அவ்வளோதான், இந்த வாட்டியும் பிஜேபி தான் ஜெயிக்க போகுது அப்படின்றது தான். அதே மாதிரி சொன்ன மாதிரியே பிஜேபி வந்து ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். 2 லட்ச ரூபா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றது தெரில. சரி, ஓகே, இப்போ இந்த ஃபுல் ஸ்டோரி வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.